Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போ கொரியன் மூவிலே ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸான மூவி அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு படம். அண்ட் இதை இப்போ நம்ம ஃபைனலி தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேசர் மூவியே தான் 2008 ரிலீஸ் ஆனது. பட் இதுதான் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அண்டு அது ஏன் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸான மூவி சொல்கிறேன்னா, படத்தோட மேக்கிங் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் சில ட்ரூ ரியாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் ரொம்ப ஷாக்கிங்காகவும் வந்திருக்கு. அதனால ஸ்ட்ரிக்ட்லி இந்த படம் 18+ தான். ஸோ அதனால் தப்பி தவறி சின்ன பசங்களாம் இந்த படத்தை பார்த்துடாதீங்க. அண்ட் ஃபேமிலியோடையும் நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் ஸ்டோரியும் அப்படி தான் போவோம். பட் அப்படி மூவியில் என்ன தான் இருக்குது, என்ன கான்செப்ட், அது எல்லாத்தையும் வித் ரிவ்யூவோட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தனியாகவே வந்து ஒரு ப்ராஸ்டிடியூஷனான ஒரு பிஸ்னஸ் ஆட்டோ ரன் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் கீழே நிறைய பொண்ணுங்களாம் இருக்கும். அண்ட் லைக் புரோக்கர் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாரா. பட் இப்போது சடனாக ஒரு சைக்கோ கில்லர் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி சாவடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போது அந்த சைக்கோ கில்லர் வந்து லைக் இதே மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டுருவான். அண்டு அவன் பாட்டுன்னு டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் நம்ம ஹீரோவும் அவரோட ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கல, மிஸ் ஆகிருக்கல. ஸோ அவர் வந்து அதை அப்படியே தேட ஆரம்பிப்பார். அண்ட் ஃபைனலி அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். நல்ல டார்க்கர் வேர்ஷன்ஸில் எப்படி எடுக்க முடியுமோ அந்த லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து அந்த டைமில் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் இதோட இம்பேக்ட் வந்து நிறைய மூவிஸில் நீங்கள் பார்க்கலாம். லைக் இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷுவல் சீன்ஸ் தான் வந்து நிறைய மூவிஸில் ரெஃபரன்ஸ் வைஸாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் பை த வே அது வந்து ரொம்ப ப்ரூட்டலாகவும் இருந்திருக்கு. அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கொஞ்சம் 18+ இருந்தால் பாருங்கள். அண்ட் மெயினாக ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாதான், கொஞ்சம் கான்செப்ட் ஸ்டோரியும் இப்படி தான் ஆரம்பிக்குமா. அண்ட் போக கொஞ்சம் ஓவராக வந்து ரத்தம் இருக்க மாதிரியான விஷுவல்ஸும் காமிச்சிருவாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியாக பார்த்தா செட் ஆகாது. பட் ஆஸ் எ த்ரில்லர் வைஸில் பார்க்கும்போது பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ராட்சசன் மூவியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த படம்லாம் இதோட ஒரு பேஸ் லைக் ரெஃபரன்ஸாக தான் வந்து அந்த படத்துலலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் சேசரில் அப்போது எந்த லெவலில் பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு ஜென்ரிக்காக IMDbல இப்போதைக்கு நம்ம 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து நிறைய தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுவும் மெயினாக கொரியன் மூவிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாம் பழைய சில மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா எப்போயோ ஒரு வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு கொரியன் மாஸ்டர் பீஸ் ப்ளே தமிழ் டப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதிலலாம் நான் இந்த படத்தோட பற்றி நிறைய தடவை ஷேரும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்தது. அண்டு அந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் நம்மளை யோசிக்க வைக்கல சில மூவிஸ்லாம். அந்த மாதிரி அவங்க எனக்கு கொஞ்சம் இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சடனாக தமிழ் டபுள் வந்திருக்கா. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட்லாம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக தமிழ் டப் எப்படி பண்ணியிருக்காங்க குவாலிட்டி வைஸ்லையும் பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் நார்மலாக நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் ஜென்ரிக்காக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So that's all guys, keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.